ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட் ஹேண்டில் தமிழ் ஜூனியரில் பேசிக்ஸ் படிக்கிறதுல சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு 4 எழுத்துக்கள் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி தரப்போகிறேன். பேசிக்ஸு இது வந்து மெய்யெழுத்துக்கள் தான். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இஷ் வடமொழி ஷா. ஓகே, இஷ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வடமொழி ஷா. இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கா, சர்க்கிளை 4ஆக பிரிக்கிறோம். இதில் இந்த பகுதி இந்த பகுதி, ஓகே, இது 2 லைட்டாக போட்டால் இப்படி வளைச்சி எழுதணும். இப்படி வளைச்சி போட்டோம்னா இது வந்து இஷ், இல்லைன்னா ஷா வடமொழி எழுத்து. இப்படி போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இது லைட்டாக எழுதணும். லைட்டு டார்க்கெலாம் வித்தியாசம் பார்த்து கரெக்டாக எழுதணும். அடுத்து வா. வானா ஷா மாதிரி டார்க்காக எழுதணும் அப்படின்னா வா. இப்படி இப்படி, இதுக்கும் 2 ஸ்ட்ரோக் இருக்குது. வா, வா. இது வந்து ஏன் 2 ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து பின்னாடி வந்து ஜாயினிங் சேர்த்து எழுதும்போது முன்னாடி இருக்க ஸ்ட்ரோக் கூட நம்ம கை வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எழுதுவோம். இப்படி இப்படி ஒவ்வொன்றும் சேர்த்து எழுதுவோம். அது வசதிக்கு தகுந்த மாதிரி எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் 2 ஸ்ட்ரோக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, வா. அடுத்த எழுத்து என்னென்னா தா. தானா ஓப்பன் ப்ராக்கெட் லைட்டாக எழுதும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணி கோட்டு மேலே முடிக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட் லைட்டாக எழுதுனா அது தா. அடுத்து தா. தா அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், இப்போ வந்து தானும்போது நம்ம ஒலிக்கும்போதே, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே சவுண்ட் வந்து சின்னதாக வருது, அப்போ லைட்டு. தானும்போது அழுத்தி சொல்கிறோமா, அதனால் ஸ்ட்ரோக்கும் அழுத்தி தான் எழுதணும். ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட் டார்க்காக எழுதினோம்னா தா. தாக்கு ஓப்பன் ப்ராக்கெட் மட்டும்தான். தா வரும்போது ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட் டார்க்காக எழுதணும்னா அது வந்து தா. இதுக்கு வந்து 2 ஸ்ட்ரோக் தா. அடுத்து சா. இந்த சா இல்லைன்னா இந்த சா, இதுவும் வடமொழி சான்னு தான் சொல்லுவோம். இந்த சா சர்க்கரை அதெல்லாம் எழுதுவோம்ல, அந்த சா. இதுக்கு எப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் லைட்டாக, க்ளோஸ் ப்ராக்கெட் லைட்டாக எழுதுனா சா. அடுத்து சிறப்பு லா. லகரம் சொல்லுவோம்ல, சிறப்பு லா வந்து இப்படி சின்னதாக முன்னாடி கொக்கி மாதிரி போட்டு இப்படி நேராக எழுதணும். இப்படி எழுதணும். இது போட்டால் லகரம், சிறப்பு லா. இதை வந்து எழுதும்போது இந்த கொக்கி சேர்த்து இப்படி நேராக கோடு போடணும். இப்படி வளைச்சிலாம் போட்டிங்கன்னா இது தப்பு. ஏன்னா இது வந்து வேறு ஒரு எழுத்துக்கு வரும். இது வந்து பின்னாடி இப்போ நான் சொல்லி தருவேன். இப்படி எழுதக்கூடாது, வளைச்சி போட்டால் நானும் படிச்சிருவோம், இது தப்பு. அதனால் கொக்கி சேர்த்து இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். இதுதான் சிறப்புலா. ஓகே, அடுத்து வந்து மா. மானா கோட்டு மேலே இப்படி லைட்டாக போட்டால் இது மா. மா லைட்டாக போடணும். அடுத்து இம்பா. இம்பானா மாவை டார்க்காக எழுதணும்னா இம்பா. அடுத்து இந்த நா இல்லைன்னா 2 சுழினா. இது எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி லைட்டாக போட்டோம்னா நா. இப்படி லைட்டாக எழுதுனா அது நா. அடுத்து கா. காங்கா சால வரல கா. இதுக்கு வந்து நாவை டார்க்காக எழுதணும்னா கா, டார்க்கா. இது கா. அடுத்து ஞா. ஞானா 2 சுழி நான் எழுதுவோம்ல, இந்த நான் எழுதி நடுவில் சின்னதாக ஒரு கோடு போட்டால் ஞா. நான் எழுதி நடுவில் சின்னதாக ஒரு கோடு, அவ்வளோதான். அடுத்து 3 சுழி நான். 3 சுழி நானும்போது எப்படின்னா, முன்னாடி வந்து சின்னதாக கொக்கி மாதிரி சேர்த்து இப்படி நாவை போட்டோம்னா இது 3 சுழி நான். கொக்கி சேர்த்து இப்படி எழுதணும்னா இது 3 சுழி நான். அடுத்து
குண்டுலா. இப்போ வந்து நம்ம வந்து சிறப்பு லகரம் பார்த்தோம், அடுத்து குண்டுலா. லாலே 3 லா இருக்கா, சிறப்பு லா பார்த்தாச்சு, அடுத்து குண்டுலா. குண்டுலா வந்து எப்படின்னா கீழேருந்து இப்படி கர்வ் மாதிரி, அதாவது இந்த வட்டத்தில் இந்த 2 பகுதி பார்த்தோம். இது வந்து லைட்டாக போட்டால் ஷா, டார்க்காக போட்டால் வா. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து வட்டத்தோட இந்த பகுதி இதை வந்து லைட்டாக போட்டோம்னா, லைட்டாகவோ டார்க்காவோ போட்டோம்னா, இது வந்து இப்படி போட்டோம்னா அது வந்து லா, குண்டுலா லகரம், குண்டுலா. ஓகே, அடுத்து யா. யானா முன்னாடி சின்னதாக கொக்கி மாதிரி சேர்த்து இப்படி இப்படி எழுதணும்னா இது யா. எழுதும்போது கொக்கி சேர்த்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே கோடு இழுக்கணும். இதை வந்து இப்படி வந்து இழுத்தாவோ இப்படி இழுத்தாவோ பின்னாடி வந்து நம்ம வேறு எழுத்து கூட சேர்த்து எழுதும்போது ஜாயினிங்கில் அது தப்பாக படிச்சிருவோம், வார்த்தையை தப்பாக படிச்சிருவோம். அதனால் யானும்போது ஸ்ட்ரோக்கை கரெக்டாக எழுதணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அடுத்து லா, பட்டலா. லாலேயே வந்து சிறப்பு லகரம் பார்த்தாச்சு, குண்டுலா பார்த்தாச்சு, அடுத்து பட்டலா. இதுக்கு வந்து எப்படின்னா யா மாதிரி கொக்கி பெருசாக போடணும். ஓகே, இந்த கொக்கி வந்து வித்தியாசம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொக்கி சின்னதாக போட்டு கோடு இழுத்தா யா, கொக்கியை வந்து முன்னாடி பெருசாக போட்டு கோடு இழுத்தா லா. இந்த வித்தியாசம்லாம் கரெக்டாக எழுதணும், இல்லைன்னா பின்னாடி நம்ம தப்பாக எழுதிடுவோம். அடுத்து இல்லா. லா மட்டும் வரும்போது இந்த ஸ்ட்ரோக் சேர்த்து எழுதுனா போதும். இல்லா வந்து சேர்ந்து வரும். இப்போ வந்து பள்ளம், பள்ளம்னு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பள்ளம்னு வரும்போது இல்லா சேர்ந்து வருதா, சேர்ந்து வர இடத்துல என்ன மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணோன்னா இப்படி இல்லைன்னா இப்படி, இது 2 ஸ்ட்ரோக்கு. நம்ம கை வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எழுதணும். இப்படி 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 இல்லைன்னா இப்படி, இல்லா. அடுத்து ரா. இந்த ரா இல்லைன்னா இந்த ரா, 2 ராக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ரோக் தான். ஒன்று கீழேருந்து மேலே இப்படி கோடு, இன்னொன்று மேலேருந்து கீழே இப்படி. அதாவது இந்த வட்டத்தோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து ரா. இதை வந்து ஸ்ட்ரோக்கை வந்து என்ன சொல்லுவோம்னா மேல் நோக்கிய ரா, கீழ் நோக்கிய ரான்னு சொல்லுவோம். இப்போ வந்து இங்கிலீஷில் அப்வேர்டு டவுன்வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகே, கீழேருந்து மேலே போட்டால் ரா, இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், இப்படி இப்படி. இப்போ இந்த ரா போடும்போது கீழே இருந்து மேலே தான் போடணும், மேலேருந்து கீழே போட்டோம்னா அது தப்பு. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன், இச்சா. இச்சா அப்படின்னா மேலேருந்து கீழே இப்படி சரித்து போட்டால் இச்சா, கீழேருந்து மேலே போட்டால் நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன், ரா சொல்லி கொடுத்தேன். இது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அது எழுதும்போது பார்த்து எழுதுங்க. மேலேருந்து கீழே போட்டால் இச்சா, கீழேருந்து மேலே போட்டால் ரா. அடுத்து ஹா. ஹானும்போது முன்னாடி சர்க்கிள் சேர்த்து இப்படி மேலே நேராக கோடு இழுத்தோம்னா ஹா, மேலேருந்து கீழே. இதுக்கு 2 ஸ்ட்ரோக் இருக்குது, வசதிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க. இப்படி சர்க்கிள் இப்படி போட்டு இப்படி மேலே, இந்த சர்க்கிள் இப்படி சேர்த்து இப்படி கீழே. சர்க்கிள் வந்து இப்படி முட்டை போட்டுட்டு அடுத்து இப்படி எடுத்து எழுதக்கூடாது, கை எடுக்காமல் ஜாயினிங்கில் இப்படி எழுதணும் ஹா. ஓகே, அடுத்து இஷ். இஷ் இல்லைன்னா ஷா சொல்லுவோமா, இந்த லக்ஷ்மி அங்கெல்லாம் இந்த இஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரோக்னா, இப்போ நான் ஹாக்கு வந்து முன்னாடி சர்க்கிள் சேர்த்து சொல்லி கொடுத்தேன்னா, சர்க்கிள் எதுவும் இல்லாமல் வெறும் கொக்கி மட்டும் போட்டோம்னா அது இஷ், ஷா. ஓகே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. கொக்கி மட்டும் போட்டால் இஷ் இல்லைன்னா ஷா. சர்க்கிள் மாதிரி சேர்த்து எழுதோம்னா ஹா. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து எழுதுங்க. ஓகே, அவ்வளோதான் தமிழில் மெய்யெழுத்துக்கள் முடிஞ்சது.